அமெரிக்கால 4 மாதங்களாக பெய்ய வேண்டிய மழையானது சில மணி நேரத்திலேயே பெஞ்சதுனால திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 82 பேர் உயிரிழந்துட்டாங்கன்னு அந்நாட்டினுடைய அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. 40க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிட்டாங்க. அதனால பலி எண்ணிக்கையானது மேலும் அதிகரிக்க கூடும் அப்படின்னு தான் சொல்லப்படுது அப்படின்ற ஒரு தகவலையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுல மேற்கொண்டு என்ன ஒரு ரொம்ப வருந்தத்தக்க விஷயம்னா, இந்த 82 பேர்ல 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா எதனால அடிக்கடி இயற்கை பேரழிவுகளை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டெக்சாஸ் மாகாணம், இந்த டெக்சாஸ் மாகாணத்துல தான் இப்போ இந்த திடீர் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம், எதனால அவ்வளவு மழை பொழிவு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சில தினங்களுக்கு முன்னாடி மெக்சிகோ, அதாவது டெக்சாஸ்க்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த மெக்சிகோ மாகாணத்துல ஒரு புயலினுடைய தாக்கம் இருந்திருக்கு. அதாவது வெப்பமண்டலத்தினால உருவாகின ஒரு புயல் இந்த மெக்சிகோ மாகாணத்தை தாக்கியிருக்கு. இப்போ புயல் தாக்குது இந்த வெப்பமண்டலம் அப்படின்னு சொன்னா அதனுடைய தீவிரத்தன்மையானது அப்படியே இருந்துகிட்டே இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும். அதாவது அந்த மேக கூட்டங்கள் எல்லாம் கலைஞ்சி போகணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் மழை பொழியுது, தமிழ்நாட்டில் ஒரு புயல் தாக்குதுன்னா அதனுடைய தீவிரத்தன்மையானது நம்மளை கடந்து ஆந்திராவுக்கு போகும்போது சற்று குறைந்த அளவில் இருக்கும். இது போல தான் அங்கேயும் நடந்திருக்கு. இந்த புயலினுடைய தாக்கம் அங்கே இருந்துட்டு இருக்கு. அதாவது இந்த வெப்பமண்டலத்தினால உருவான அந்த ஒரு ஈரத்தன்மையானது டெக்சாஸ்ல இருந்திருக்கு. டெக்சாஸ்ல இந்த மழை பொழிவு ஏற்பட்டிருக்கு. ஆனா அங்க வானிலை ஆய்வு மையம்லாம் இருக்கும்ல, அவங்களாம் எதனா எச்சரிக்கை விடுத்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா எச்சரிக்கை அவங்க விடுத்திருந்திருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா வியாழக்கிழமை அதிக அளவுல மழை பொழிவு ஏற்பட்டிருக்கு. இதை அவங்க புதன்கிழமையை அறிவிச்சிருக்காங்க. வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் டெக்சாஸ் மாகாணத்துல குறிப்பா சொல்ல போனா வடமேற்கு பகுதியில கனமழை பெய்யும், வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ மக்கள் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை வானிலை ஆய்வு மையம் கொடுத்தாங்க, எச்சரிக்கை விடுத்தாங்க அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லப்படுது. ஆனா அப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு பெரிய சேதம் அப்படின்னு சொல்லி பார்க்க போனா, வியாழக்கிழமை அதிகப்படியான மழை பெஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு இரவு அப்படின்னு சொல்லி எடுக்கும் போது 1 மணி நேரத்திலேயே டெக்சாஸ்ல இருக்கக்கூடிய அங்க வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய குவாடலூப் அப்படின்ற ஒரு ஆறு 1 மணி நேரத்திலேயே 20 அடிக்கும் மேல் அதோடைய நீர்மட்டம் அதிகரிச்சு திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லாம் வெள்ளம் ஏற்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இப்போ இதுல என்னன்னா, கவுண்டி அப்படின்ற பகுதிகள் கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா கவுண்டியில கிறிஸ்டின் பூத் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கும் கேம்ப் இருந்திருக்கு. இந்த கேம்ப்ல நிறைய மாணவிகள் தங்கி இருந்திருக்காங்க. இந்த கேம்ப்ல தங்கின மாணவிகள்ல 23ல இருந்து 25 மாணவிகள் இப்ப காணாம போயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இது மேலும் அதிர்ச்சியான ஒரு தகவலாகவும் பார்க்கப்படுது. இப்போ இந்த டெக்சாஸ் மாகாணத்துல என்னென்ன பேரிழப்புகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ எடுக்கக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் 82 பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம 40க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயிருக்காங்க. அவங்கள தேடக்கூடிய பணிகளானது ரொம்பவே தீவிரப்படுத்தப்பட்டு தேடப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்நாட்டினுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. ஏற்பட்டிருக்க இந்த திடீர் வெள்ளத்துக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை குறிப்பிடுறாங்க. இது யாரும் எதிர்பார்க்காத பேரழிவு, டெக்சாஸினுடைய பேரழிவு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை கருதுறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய பேரிழப்புகள் தான் இதுக்கெல்லாம் காரணம். எத்தனையோ உயிர் பலிகள் போயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய கார்கள் எல்லாமே இப்படி மூழ்கிற அளவுக்கு இப்போ அங்கே தண்ணி தேங்கியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னமும் நிறைய பேர் அவங்களுடைய மாடிகளில் தஞ்சமடைஞ்சிருக்காங்க. குறிப்பாக சொல்ல போனால் அங்கே பேரிடர் மீட்பு படையெல்லாம் விரிஞ்சு எத்தனை மக்களை காப்பாற்ற முடியுமோ அத்தனை பேரையும் அவங்க காப்பாற்றிக்கிட்டே இருக்காங்க, கரை சேர்த்துக்கிட்டே இருக்காங்க, இந்த கேம்ப்ல எல்லாம் தங்க வச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த பணிகள் எல்லாமும் அங்கே இப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கு. சொல்லப்போனால் எதனால அமெரிக்காவில் இப்படி அடிக்கடி பேரழிவுகள் எல்லாம் ஏற்படுது, எதற்காக இந்த மாதிரி திடீர் வெள்ளம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்ல போனால், அமெரிக்காவினுடைய என்விரான்மெண்ட் ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, அமெரிக்கா ரொம்பவே வளர்ந்த நாடாக பார்க்கப்படுது. ஆனால் அங்கே என்விரான்மெண்ட் ரொம்பவே பாதிப்படையுது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பிளாஸ்டிக்கை வந்து நம்ம வரவேற்கலாம், நம்ம வந்து பிளாஸ்டிக் ஸ்ட்ராஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால நெகிழிகள் அதிகமாக உருவாகிறதுனால மரங்கள் எல்லாம் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் எல்லாமே பிஸ்னஸ் ரிலேட்டடாகவே ஆகிறதுனாலையும் நவீனமயம் ஆகிறதுனாலையும் அந்த ஒரு இயற்கையானது அதிக அளவில் பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் தொடர்ந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்தாகவே பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அங்கே சுற்றுச்சூழல் எல்லாம் மாசடைஞ்ச வண்ணமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி நம்ம செய்திகள் வாயிலாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த தகவல் எல்லாமே பார்க்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவாக இப்போ நம்மளுடைய இந்தியா, நம்மளுடைய தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் கூட வெள்ளம் வரக்கூடிய பகுதிகள், மழை பெஞ்சாலே தண்ணி நிற்கக்கூடிய பகுதிகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏரியில் வந்து நம்ம வீடு கட்டியிருக்கோம், அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்து கட்டியிருக்கோம், ஃப்ளாட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலே மரங்கள் இருந்த பகுதிகள், அதெல்லாம் ஒரு மேடுகள் இருந்த பகுதிகள். இப்போ அந்த மணல் மேடுகள் எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துல வந்து நம்ம குடியிருப்புகளை கட்டும் போது அப்போ இந்த வீடு வந்து இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடு வந்து மூழ்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படுது. இதை தான் நம்ம வந்து வெள்ளப்பெருக்கு அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இன்னும் சொல்ல போனால் சமூக ஆர்வலர்கள் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து மனிதனால் உருவாக்கப்படுவதே வெள்ளப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் குறிப்பாக பார்க்க போனீங்க அப்படின்னு சொன்னால், இந்த டெக்சாஸ் மாகாணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திடீர் வெள்ளப்பெருக்கின் காரணமாக எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும், குவாடலூப் அப்படின்ற ஆறு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் தான் பெரும் சேதத்தை சந்திச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் நமக்கு கிடைக்கப்பெறுது. இன்றைய அளவும் அங்கே மழை பொழிவானது பரவலாக இருக்கு. ஆனால் வெள்ளம் வந்து இன்னும் வடிஞ்ச பாடு இல்லை அப்படின்ற ஒரு தகவல் தான் கிடைக்கப்படுது. பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மீட்பு பணிகள் வந்து துரிதப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கப்பட்டுட்டே இருக்கு. நம்ம இயற்கையை எந்த அளவுக்கு நல்லா பராமரிச்சுக்கிறோமோ, நம்மளை சுற்றி இருக்க என்விரான்மெண்ட்டை நம்ம எப்படியெல்லாம் பாதுகாத்து வச்சுக்கிறோமோ, அதே போல் இயற்கை நம்மளை ரொம்பவே அருமையாக பாதுகாத்துக்கும். ஆனால் நம்ம இயற்கையை வந்து சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கோம். அதனால தான் இயற்கை நம்மளை எப்பனா மனித குலத்தை சீண்டினாலும் கூட மனித குலத்தால் அதை தாங்கிக்க முடியல அப்படின்றது தான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக பார்க்கப்படுது. அதே போல அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உயிரிழப்பானது எல்லோர் மனதையும் கலங்க செய்த ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது.